இப்போ வந்து ஸ்டார்ட் பட்டன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம். மோட்டர் வந்து ஓடிட்டு இருக்குது. திரும்ப பாருங்க, நம்ம வந்து ஸ்டார்ட் பட்டன்லேருந்து கை எடுக்கிறோம். மோட்டர் வந்து ஆஃப் ஆயிருது. திரும்ப ப்ரெஸ் பண்ணுறோம். மோட்டர் ஓடுது. கை எடுத்தோன்னே ஆஃப் ஆயிருது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா, வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது என்ன காரணம் அப்படின்றத நான் சொல்றேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்டரோட ஸ்டார்டர் வந்து எப்படி நம்ம வந்து மேக் பண்றது? அப்புறம் அந்த ஸ்டார்டர்ல என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் வரும்? அதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சு சரி பண்றது? அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோவ வந்து ஃபுல்லா நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மோட்டர்ல வர்ற ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் உங்களால சரி பண்ண முடியும். அப்புறம் ஒவ்வொரு காம்போனன்ட்ஸும் அவைலபிளா இருக்குது. எலக்ட்ரிக்கல் கடையில நீங்க வாங்கி, நீங்களே ஒரு ஸ்டார்டர் வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்ல நம்ம வந்து 2 டைப்பா இருக்குது. அதாவது ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஒரே ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது கண்டென்சர்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து லோ கெப்பாசிட்டி உள்ள மோட்டருக்கு வந்து இத வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதே இது ஹை கெப்பாசிட்டி உள்ள மோட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து 2 கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒண்ணு வந்து ஸ்டார்ட்டிங்க்கு இருக்கும். அடுத்து ஒரு கெப்பாசிட்டர் பாருங்க ரன்னிங்ல இருக்கும். இந்த ரன்னிங் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்றது எப்பவுமே மோட்டரோட வைண்டிங்ல வந்து கனெக்ட்லயே இருக்கும். இந்த ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் மட்டும் பாருங்க, எப்போ நம்ம ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் வந்து அது கனெக்டில் இருக்கும் வைண்டிங் கூட. இப்போ அது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு மோட்டரோட ஸ்டார்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் என்னென்னலாம் இருக்கும், என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதில் மெயினாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், நமக்கு வந்து காண்டாக்டர் தேவைப்படும். இப்போ வந்து நம்ம சிங்கிள் ஃபேஸ் மோட்டரோட ஸ்டார்டர் தான் பார்க்குறோம். அப்போ வந்து ஒரு இது போல் ஒரு 2 போல் காண்டாக்டர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த காண்டாக்டர் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இதில் வந்து ஆர்ம்ஸ் ரேட்டிங் இருக்கும். இப்போ வந்து ஒரு 1 ஹெச்பி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 16 ஆர்ம்ஸ் நமக்கு போதும். இப்போ ஒரு 1.5 ஹெச்பி ஒரு 2 ஹெச்பி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 25 ஆம்ஸ் உள்ள ஒரு காண்டாக்டர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த காண்டாக்டரே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த அதுக்குள்ள காயில் இருக்கும். இதுதான் அந்த காயில். அதோட பவர் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நமக்கு 230 வோல்ட் நம்ம வந்து அதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து ஒரு வோல்ட் மீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து ஒரு அம்மீட்டர், அதாவது மோட்ரு ஓடுறப்ப எவ்வளோ கரண்ட் வந்து அந்த மோட்ரு எடுக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு எம்சிபி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த எம்சிபி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இந்த மோட்டரோட கரண்ட் ரேட்டிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்தது போல் இந்த இடத்துல எம்சிபி வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து மோட்ரு ஓவர் கரண்ட் எடுக்குது, ஏதாவது ஷார்ட் ஆகுது வைண்டிங்கில் அப்படின்னா இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும் ஓவர் கரண்ட் போகிறப்ப. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 டைப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பேசிக் லெவல் ஸ்டார்டர் பார்க்கலாம். அதாவது எம்சிபி யூஸ் பண்ணி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து எம்சிபி இல்லாமல் இந்த காண்டாக்டர் பக்கத்திலே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓவர்லோடு ரிலே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட்டில் நிறைய அவைலபிள் வந்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து லோ காஸ்ட் அப்படின்றதுல தான் இருக்குது. அப்படி நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், லோ காஸ்ட்டில் வாங்குறப்ப ரொம்ப ப்ரொடக்ஷன்லாம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் இப்போ நம்ம பேசிக்காக இந்த ஸ்டார்டர் பார்த்துட்டு இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ரிலே யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து மோட்டருக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் பட்டன் அண்ட் ஸ்டாப் பட்டன் நமக்கு வந்து தேவைப்படுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் அப்படின்றது மோட்டரோட ஸ்டார்ட் பட்டனு, இந்த ரெட் கலர் வந்து மோட்டரோட ஸ்டாப் பட்டனு. அடுத்து வந்து நமக்கு 2 கெப்பாசிட்டர் தேவைப்படும். அதாவது ஸ்டார்டிங்க்கு ஒன்று, அடுத்து வந்து ரன்னிங்க்கு ஒரு கெப்பாசிட்டர் தேவைப்படும். இது வந்து நமக்கு கனெக்டிங் டெர்மினல். இப்போ வந்து பவர் சப்ளை வந்து இதில் நம்ம கனெக்ட் பண்ணி இதில் வந்து நம்ம மோட்டருக்கு சப்ளை எடுப்போம். அடுத்து இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கண்டென்சரோட வயர் வந்து இதில் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இண்டிகேட்டிங் லேம்ப்பு. இது வந்து நமக்கு மோட்ரு ஓடுது அப்படின்றப்ப இந்த லைட் வந்து நமக்கு எரியும். அப்போ மோட்ரு வந்து ஆனில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இவ்வளோ தான். ஒரு ஸ்டார்டர் வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா
இவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டார்டர் ஈஸியாக மேக் பண்ணிடலாம். உங்களுக்கு ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும். கொஞ்சம் சேஃப்டியாக இருந்து நம்ம வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற காம்போனன்ட் எல்லாமே வந்து வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் கடையில் போய் கேட்டிங்கன்னா எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி நீங்களே ஒரு ஸ்டார்டர் வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து வயரிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் வயரிங் பண்ணுறத பாருங்கள். 2 டைப் ஆஃப் வயரிங் வந்து இருக்குது. ஒன்று கண்ட்ரோல் வயரிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பவர் சப்ளை வயரிங். இப்போ இது 2 வயரிங் எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இன்புட் சப்ளை ஃபேஸ் நியூட்ரல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதிலேருந்து போகிறது பாருங்கள், எம்சிபிக்கு போயிடுச்சு ஃபேஸ் வயரு. இப்போ நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறது பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாகவே காண்டாக்டரில் கொடுத்துருவோம். இந்த ஃபேஸ் வயர் மட்டும் தான் எம்சிபி அம்மீட்டர் வெளியே போயிட்டு நமக்கு வந்து காண்டாக்டருக்கு வரும். இப்போ காண்டாக்டர்லேருந்து அவுட்புட் ஆகிறது வெளியில் போயிடுச்சு பவர் பாருங்கள். இவ்வளவுதான். இப்போ இங்கே ஸ்க்ரீனில் இருக்கிறத பாருங்கள். இதுதான் வந்து நமக்கு வந்து பவர் சப்ளை வயரிங். அதாவது மோட்டருக்கு போகக்கூடிய பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளை வந்து போகிறத நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி மோட்டரை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறோம்ல, இதுக்கு பயன்படுற சப்ளை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கண்ட்ரோல் சப்ளை. நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். மோட்டர் வந்து ஆன் ஆகணுமா ஆஃப் ஆகணுமா அப்படின்றத நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். அதுதான் வந்து கண்ட்ரோல் சப்ளை. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய ப்ரொடெக்ஷன்லாம் இருக்குது. ஓவர்லோடு, நம்ம வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகுது. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரிலே யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம வந்து எம்சிபி யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து நமக்கு வோல்ட்மீட்டருக்கு வந்து கனெக்ட் கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், வோல்ட்மீட்டருக்கு வந்து ஒரு ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வந்து நமக்கு கொடுத்துட்டா போதும். இது போல் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதாவது இந்த காயிலுக்கு வந்து நம்ம ஒரு 230 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்தோம்னா இது வந்து எனர்ஜிஸ் ஆகும். எனர்ஜிஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே வந்து நிற்கிற பவர் சப்ளை இந்த பக்கம் அவுட்புட்டில் போய் மோட்ரு ஓடும். அப்போ இந்த காயிலுக்கு வந்து ஒரு 230 வோல்ட் நம்ம கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த நியூட்ரல் வயரிங் இருக்குது. இதுலேருந்து ஒரு லிங்க் எடுத்து நேராக அப்படியே நம்ம வந்து கொடுத்துட்டோம் டைரெக்டாகவே நியூட்ரலில். அப்போ அந்த ஃபேஸை மட்டும் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பட்டன் ஸ்டாப் பட்டன் வழியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இப்போ இங்கே இருக்கிற ஃபேஸ் வயர் பாருங்கள், நேராக டைரெக்டாக எடுத்து ஸ்டார்ட் பட்டனில் கொடுத்துட்டோம். செகண்ட் அங்கேருந்து எடுத்து ஸ்டாப் பட்டனுக்கு கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், இதோட அவுட்புட் எடுத்து நேராக கொண்டு வந்து இங்கே கொடுத்தாச்சு. அப்போ என்னாச்சு பாருங்கள், இந்த காண்டாக்டரோட காயிலுக்கு ஒரு 230 வோல்ட் வந்து தேவை. அதை வந்து நம்ம நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறத டைரெக்டாகவே கொடுத்துட்டோம். இந்த ஃபேஸ் வயரை எடுத்து நம்ம ஸ்டார்ட் பட்டனில் கொடுத்து அப்படியே ஸ்டாப் பட்டன் வழியே நம்ம வந்து இதுக்கு கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் இந்த ஸ்டார்ட் பட்டன் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு பாருங்கள். அது வந்து NO டைப் இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். NO அப்படின்னு சொல்கிறது நீங்கள் எப்போல்லாம் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் க்ளோஸ் ஆகும். பட்டனில் இருந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறத கையை எடுத்துட்டோம்னா இங்கே இருக்கிற சப்ளை இந்த பக்கம் போகாது, ஓப்பன் ஆகிடும். இந்த ஸ்டாப் பட்டன் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து NC டைப்பு. அதாவது NC டைப் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா நார்மலி க்ளோஸ்டு. இந்த நார்மலி க்ளோஸ்டு அப்படின்னு சொல்கிறது எப்போவுமே பாருங்கள் இங்கே இருக்கிற சப்ளை இந்த பக்கம் போயிட்டே இருக்கும், க்ளோஸ்லேயே இருக்கும். நீங்கள் எப்போல்லாம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமிங்கில் இங்கேருந்து இங்கே போகிற சப்ளை வந்து பிரேக் ஆகிடும், கட் ஆகிடும். அப்போ ஸ்டார்ட் பட்டன் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் கனெக்ட் பண்ணுறது எப்போவுமே வந்து NO டைப் தான் கனெக்ட் பண்ணணும், நார்மலாக ஓப்பனில் இருக்கணும். இந்த ஸ்டாப் பட்டன் அப்படின்னு சொல்கிறது நார்மலி க்ளோஸு, அது வந்து எப்போவுமே வந்து க்ளோஸில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், நம்ம வந்து இங்கே இருக்கிற கெப்பாசிட்டரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இது வந்து ரன்னிங் கெப்பாசிட்டர் எங்கே கனெக்ட் பண்ணிட்டு பாருங்கள், ஒரு காண்டாக்டர்லேருந்து அவுட்லேருந்து வர ஃபேஸ் வயரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமேல் ஒரு டெர்மினல் இருக்கும், அதில் வந்து நம்ம இதில் கொடுத்துட்றோம். அடுத்து 3வது ஒரு டெர்மினல் இருக்கும், அதில் வந்து நம்ம நியூட்ரல் வயர் வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து ரன்னிங் கெப்பாசிட்டர் பாருங்கள், டைரெக்டாகவே நம்ம காயில் கூட கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ரன்னிங் கெப்பாசிட்டருக்கு வந்து பேரலாக தான் கனெக்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த ஸ்டார்ட் பட்டன் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஒரு வயர் பாருங்கள் நேரம் வந்து இதில் கொடுத்துட்டோம். அடுத்து ஒரு வயரு நம்ம ஸ்டார்ட் பட்டனுக்கு போகுது. அடுத்த வயரு பாருங்கள் ஸ்டார்ட் பட்டனோட அடுத்த டெர்மினல்லேருந்து எடுத்து நம்ம இங்கே கொடுத்துட்டோம். அப்போ இந்த ரன்னிங் கெப்பாசிட்டருக்கு பேரலாக தான் வந்து நம்ம ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம்.
இப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம ஸ்டார்ட் பட்டன் அப்படின்னு சொல்கிறது நம்ம NO டைப்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற காண்டாக்ட் வந்து இங்கே கிடைக்காது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஓப்பனில் தான் இருக்கும். அதாவது நார்மலாகவே ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம எப்போ வந்து ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த டெர்மினல் வந்து க்ளோஸ் ஆகும். அப்போ அந்த ப்ரெஸ் பண்ணுற டைமிங்கில் மட்டும்தான் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் வந்து காயில் கூட வந்து கனெக்ட் ஆகியிருக்கும். இப்போ ஒரு இண்டிகேட்டிங் லேம்ப் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் மோட்ரு ஓடுது அப்படின்னு சொன்னால் இந்த இண்டிகேஷன் வந்து நமக்கு தெரியும். மோட்ரு ஆன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது. இப்போ மோட்ருக்கு வந்து நம்ம 3 வயர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ சிம்பிளாக முடிஞ்சது. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் என்னெல்லாம் ஃபால்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டார்டரோட பவர் வயரிங்கும் கண்ட்ரோல் வயரிங் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்டர் ஆன் பண்ணி நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து ஸ்டார்ட் பட்டன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம். மோட்டர் வந்து ஓடிட்டு இருக்குது. திரும்ப பாருங்கள், நம்ம வந்து ஸ்டார்ட் பட்டன்லேருந்து கை எடுக்கிறோம். மோட்ரு வந்து ஆஃப் ஆயிடுது. திரும்ப ப்ரெஸ் பண்ணுறோம், மோட்ரு ஓடுது. கை எடுத்தோன்னே ஆஃப் ஆயிடுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன காரணம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த ஸ்டார்ட் பட்டன் அப்படின்னு சொல்றது நார்மலி ஓப்பன் கான்டாக்ட். அதனால நம்ம வந்து இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப மட்டும்தான் இங்க இருக்கிற சப்ளை இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ மோட்டர் ஓடிட்டு இருக்கும். நீங்க ப்ரெஸ் பண்றதுலேருந்து கை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற சப்ளை இங்கே போகாது. அப்போ அதனால என்ன ஆச்சுன்னா இந்த காயிலுக்கு போகக்கூடிய சப்ளை கிடைக்காதனால மோட்டர் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படின்னு பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய ஸ்டார்டர்ல வரும். நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப மட்டும்தான் மோட்டர் ஓடும். கை எடுத்துட்டோம்னா ஆஃப் ஆயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம ஒரு வயர் கனெக்ட் பண்ணுறோம் பாருங்க. அந்த வயர் எதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை செக் பண்ணிங்கனாலே ஈஸியாக அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இந்த ஒரு வயர் இது வந்து நம்ம எங்கேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா காண்டாக்டரோட அவுட்லேருந்து எடுத்து ஸ்டார்ட் பட்டன் இருக்கு பாருங்க, அதோட அவுட்புட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ பாருங்க, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, மோட்டர் ஓடிட்டு இருக்குது. இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணுறது கை எடுக்கலாம். கை எடுத்தாச்சு. இப்போ எடுத்தாலும் மோட்டர் வந்து கண்டினியூவாக ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம மோட்டரை வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஸ்டாப் பண்ணிட்டோம், மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. திரும்ப நம்ம ஆன் பண்ணுறோம், மோட்டர் ஓடிட்டு இருக்குது. திரும்ப நம்ம ஆஃப் பண்ணுறோம், மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. இது போல தான் ஒரு ஸ்டார்டர் வயரிங் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை இன்னும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம குரூப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப் நம்பர்லேயே நீங்கள் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.